வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். இனிமேல் நம்ம புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6th ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ளதை ஃபுல்லாக கவர் பண்ணி டாப் 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் சவுதி அரேபியா. எந்த ரோபோவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபியாங்கிற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருப்பாங்க. அடுத்தது மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் அகநானூறுன்னு வரும். நம்ம எப்படி ஞாபகம் எடுத்துக்கணுமா, மருந்து வந்து நம்ம இன்டேக்கை எடுத்துப்போம். ஸோ மருந்துங்கிறதுக்கு அகா அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது சித்தம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம் என்பது பொருள். அடுத்தது தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் சத்திமுத்தி புலவர். இவர் தான் வந்து தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் அப்படின்னு பறவைகளோட வலசை போதலை சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலும் இவரோட பாடல் தான். அடுத்தது தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தம். இங்கே சச்சிதானந்தமும் 10th புக்கில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இவங்க 2 பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிக்கும் அப்படின்னு வருதா. ஸோ இந்த இடத்துல ஆனந்தம், ஸ்வீட் சாப்பிட்டா ஹாப்பி. ஸோ இப்படி நம்ம வந்து இதுக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ்ச்சிட்டு, கனிச்சாறு, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, இது எல்லாமே பாலரேறு பெருஞ்சித்திரனாரோடது. இது 3ம் கவிதைகளில் வரும். தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிறது வந்து இவர் இலக்கிய இதழ்களில் வரும். ஸோ இதில் பொருந்தாதது தமிழ்ச்சிட்டு. அடுத்தது மாணிக்கம் யாரோடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க. மாணிக்கம் அப்படிங்கிறது பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். அடுத்தது தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள முதல் நூல் கேட்டிருக்காங்க. தமிழன் என்று இடம்பெற்றுள்ள முதல் நூல் தேவாரம். அப்பர் தேவாரத்தில் தான் வந்து முதல்ல தமிழன் அப்படிங்கிற சொல் வரும். தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் வச்சிருப்பாங்க. தமிழ் அப்படிங்கிற சொல்ல தொல்காப்பியத்தில் முதல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு கூறியது பாரதியார். அடுத்தது உலக உயிர்கள் 1 அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் தொல்காப்பியம். 1 அறிவு முதல் 6 அறிவு உள்ளது தொல்காப்பியம் வரும். அடுத்தது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற வரி வர நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 10 இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசி 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசி 10 ரூபா அப்படின்னா 10. அடுத்தது ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு வரும். மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை, அதே மாதிரி குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை வரும். நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை வரும். நெக்ஸ்ட் பாருங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின், இதில் வந்து எதை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். இது வந்து சத்திமுத்தி புலவர் பாடினது. எதை பற்றினா பறவை வந்து வலசை போதலை பற்றி பாடியிருப்பாங்க. அடுத்தது காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். இதில் சலீம் அலி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சலீம் அலி தான் வந்து பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது இவரோட ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கும். அடுத்தது உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்தது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக அமையும் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதல் எழுத்துக்கள். இதுதான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கிறது. அடுத்தது ஆயுதம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். முப்பார்புலி, தனிநிலை, அக்கேனம், இதோட வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அடுத்து வந்து சொல்லின் முதல்ல வராதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. அக்கேனம் வந்து சொல்லின் இறுதியில் வராது. அடுத்தது சொல்லின் முதலிலும் இடையிலும் மட்டும் வரும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன்னா அக்கேனா சொல்லோட இடையில மட்டும்தான் வரும், முதலையும் வராது, கடைசியிலையும் வராது. அடுத்தது தனித்து இயங்காதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அப்போது இதில் தவறான கூற்று ஆப்ஷன் இ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆன்சர் நெல்லை சூமுத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் சு முத்து தான்.
அப்புறம் தான் வந்து அப்துல் கலாம் தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு புகழ்ந்துருவாங்க. கொஸ்டின் பாருங்க, ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காரெல் கபெக். இவர் வந்து செக்கு நாட்டை சேர்ந்தவர். தன்னோட ட்ராமாவுக்காக முதல்ல ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவர் தான் வந்து பயன்படுத்தியிருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், க ச த ர கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ர. ரா தான் சொல்லோட முதல்ல வராது. அடுத்தது, திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸு 2000, 3000, 4000, 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர், சரியான ஆன்சர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். அடுத்தது, சாங்சுவரி என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சாங்சுவரி அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் புகலிடம் அப்படின்னு வரும். இதில் கண்டம்ங்கிறதுக்கு கான்டினென்ட் வரும், வெற்றிங்கிறதுக்கு விக்டரி, வானிலைக்கு வந்து கிளைமேட் அப்படின்னு வரும். அடுத்தது, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் அப்படின்னு எழுத்துக்கள் 2 வகைப்படும். அடுத்தது, தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இதுக்கு குடிமக்கள் காப்பியம், மக்கள் காப்பியம் அப்படின்னு இன்னொரு சிறப்பு பெயர்களும் உண்டு. அடுத்தது, அலி என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. அலி என்ற சொல்லோட பொருள் கருணை அப்படின்னு வரும். அடுத்தது, உயிர்மை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. உயிர்மையும் 2 வகைப்படும். அடுத்தது, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நற்றிணை. நரம்பு, நற்றிணை இதில் 2த்துலேயும் நான் காமனாக வரதுனால ஸோ இதை நம்ம ஷார்ட்கட்ஸாக வச்சுக்கலாம். அடுத்தது, ஃபைனல் கொஸ்டின், பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதோட மரபு பெயர் கோரை புல் அப்படின்னு வரும், மல்லி தழை, தாழை மடல், கரும்பு தோகை அப்படின்னு வரும். நம்மளுக்கு கரும்பந்தோகைன்னு வரும், இங்கே தாளுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறான விடை. ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.